ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சுரேகா கொஞ்சம் சுரேகா கொஞ்சமாவது சாப்பிடு. ஒரு வாயாவது வாங்கிக்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் தரேன் தான் சாப்பிடு. அப்பதான் உனக்கு ருசி தெரியும். ஓகேவா? சரி. இந்த ஓகேவா? கொஞ்சம் தான் சாப்பிடு. அப்பதான் சீக்கிரம் உடம்பு சரியாகும். பொறுமையா சாப்பிடு. குடு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிடு. இங்க பாரு மா, ஒரு இட்லியாவது அவளுக்கு கொடுத்துடணும். சரியா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சாப்பிடணும். அம்மா போன் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு வாங்க. சுரேகா இந்த அக்கா நீ சாப்பிடு. கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிடு. ஒரு வாய் வாங்கு. வாங்கு. நீ சாப்பிடு. ஹலோ. சொல்லுங்க சுதாகர். என்ன அண்ணியார, உங்க புள்ள சூர்யாவை இங்க பார்த்தேன். நான் கூட உங்க புள்ளைய சாதாரணமால நினைச்சேன். 8வது வள்ளல் எல்லாம் பெத்து வச்சிருக்கிய போல. பாரி வழங்குறாரு. என்ன விஷயம்? அங்க ஏதாவது புதுசா சம்பவம் நடந்துச்சா? என்னது சம்பவம் நடந்துச்சான்னு ரொம்ப சாதாரணமா கேக்குறியா? பெரிய பெரிய சம்பவம்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்க அண்ணியார. பொண்ணுக்கு இங்க சடங்கு வச்சிருந்தாங்க. அங்க நானும் போயிருந்தேன். என்னது? சூர்யா அங்க வந்திருந்தானா? அவர் மட்டுமா வந்திருந்தாப்ல? உங்க தோட்டக்காரி மருமகளையும் கூட்டிட்டுல வந்தாப்ல. சுதாகர் ப்ளீஸ், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், மருமகன்னு தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. எனக்கு அது பிடிக்காது. அது யாருக்குதான் பிடிக்குது? உங்க புள்ள என்னவா ஒரு மகாராணியை கூப்பிட்டு வர்றாப்ல. அது மட்டும் இல்ல, பெருமை வேற பித்திட்டுல இருக்காப்ல. எது செஞ்சாலும் அவள்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறது என்ன? எப்ப பாரு நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டுட்டு அவளை கொஞ்சம் கொலாவது என்ன? ஒரே அலப்பறதான் போங்க. இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? அததான் டெய்லி இங்க பாத்துட்டு இருந்தனே. புதுசா ஏதாவது இருக்கா? நீங்க நினைக்கிறாப்ல சாதாரண சம்பவம்லாம் நடக்கல அண்ணியார. ஒரு தேவைக்கு செய்முறை செய்யறதுன்னா ஒரு 500 1000 இருக்கிறத வச்சு கொடுத்துட்டு போவான். அதை விட்டுட்டு உங்க 8வது வள்ளல் என்ன பண்ணான்னு தெரியுமா? நான் கையில போட்டிருக்க மோதிரம், அதுவும் 2 பவுன் இருக்கும் போல, அந்த தங்க மோதிரத்தை அப்படியே கலட்டி அந்த பொண்ணு கையில போட்டுறாரு. எங்களுக்கு தூரத்து சொந்தம் கூட கிடையாதே. ஆனா இவ எதுக்கு முட்டாள் மாதிரி அங்க போய் மோதிரம் எல்லாம் போடுறான்? எல்லாம் பெருமைக்கு தான் அண்ணியார. பெருமைக்கு எருமை மேய்க்கிறது போல சடங்குக்கே உங்க செல்ல புள்ள தங்க மோதிரத்துல போடுறாப்ல. அப்ப கல்யாணத்துக்கு நெக்லஸ் ஒட்டியானம் எல்லாம் போட்டு ஒரே தடபுடல் பண்ணிடுவாப்ல போல. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. யாருக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு எதுவுமே தெரியாது. என் உயிரை வாங்குறான். பார்த்து இருந்துக்க சொல்லுங்க அண்ணியார. போற போக்க பார்த்தா தோட்டம் துறவெல்லாம் வித்து செய்முறை செஞ்சே காலி பண்ணிடுவாப்ல போல. பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்குங்க. ஆமா, நான் சொல்றத கேட்டுட்டு தான் அவன் மறுவேளை பாப்பான். நான் சொல்றத எங்க கேக்குறான் அவன்? நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணியார. நம்ம தம்பி என்னவோ அந்த தோட்டக்காரி சொல்றதான் கேட்பாப்ல போல. ஆனா ஒண்ணு அண்ணியார, அந்த தோட்டக்காரி ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. தம்பி விட்டு சொத்தையும் தோட்டம் துறவையும் மொட்டை அடிச்சுதான் இங்க இருந்து அனுப்புவா போல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதனாலதான் கால் பண்ணேன். ஓகே, பாத்துக்கிறேன். வச்சரா அண்ணியார. தேங்க்யூ. அடுத்த தடவை நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அப்ப பாத்துக்கிறேன். அவன் அப்படியே செஞ்சு விட்டுறேன். என்ன நந்தினி, என்ன? நீ அவ்வளவு தைரியமான பொண்ணாச்சே,
இத பாரு, நீ இப்படி இருக்கலாமா? மனசை விட்டு போச்சாத்தான் சார். ஏய் அந்தால எதுக்கு சார் நம்ம வீட்டு விவகாரத்தெல்லாம் ஊர் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான்? சி நடந்த விஷயம் ஊர்க்காரங்க முன்னாடி தெரிஞ்சப்போ நான் கூனி குறுகி போயிட்டேன். நந்தினி, நீங்க அசிங்கப்பட்டு நின்னத என்னால பார்க்க முடியல. நந்தினி, என்ன இது? இத பாரு, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. அதை விட்டுட்டு மத்தவங்கள பத்தி நீ எதுக்கு உணர்ச்சி வசப்படுற? இத பாரு, முதல்ல நீ வருத்தப்படுறத நிறுத்து. ஆனா அவன் என்ன தானாவா பேசிக்கிட்டு இருக்கான்? உனக்கு தெரியலையா யார் இதுக்கு காரணம்னு? சென்னையில இருந்து தாய்க்குள்ள இவனுக்கு கீ கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் இங்க பொம்மை மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். இவெல்லாம் வேர்த்தே கிடையாது. இத பாரு, இவன் பேசுறான்னு சொல்லிட்டு நீ தப்பான ஆள் ஆயிடுவியா என்ன? சொல்லு நந்தினி. ஆனா அவன் பேச்ச கேட்டு ஊர்க்காரங்க என்ன தானே தப்பானவளா நினைச்சிருப்பாங்க. நமக்குள்ள ஆறுதலா என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா ஊர் வாயை மூட முடியுமா? இவன் பேசுறது கேட்டு எல்லாரும் என்னதான் தப்பானவளா நினைச்சிருப்பாங்க. நந்தினி, இப்ப சொல்ற, நீ கேட்டுக்க. இன்னும் ஒரே ஒரு மாசம் எனக்கு டைம் கொடு. உன் மேல விழுந்த பழிய நான் தொடைப்பேன். என்ன நம்புறல்ல? நடந்த சம்பவத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். ஏய் நந்தினி, ட்ரஸ்ட் மீ. முடியுமா சார்? முடியும். பண்ணுவேன் நந்தினி, சத்தியமா பண்ணுவேன். என்னோட நந்தினி சுத்தமானவ, களங்கமே இல்லாதவன்னு நான் நிரூபிப்பேன். தயவு செஞ்சு நீ வருத்தப்படாம இரு ப்ளீஸ். வருத்தப்படாத என்ன? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். ஓகே? ரொம்ப நன்றி சார். யூ ஓகே? போலாமா? வாங்க போலாமா? கம். அப்படி வா வழிக்கு. நீ தைரியமான பொண்ணாச்சே, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே. உங்க பையன் பண்ண அலப்பறைய கேட்டீங்களா? இப்ப என்ன சுந்தரவள்ளி? என்னவா? சொந்தம் கூட கிடையாது. ஊர்ல இவனோ ஒரு மூணாவது மனுஷன். அவன் பொண்ணு சடங்குங்கிறதுக்காக இவன் போய் கையில இருந்த 2 பவுன் மோதிரத்தை எடுத்து செய்முறை செஞ்சிருக்கான். அத கழட்டி போடுற அளவுக்கு இவன் என்ன பெரிய வள்ளலா? அவன் என்ன செஞ்சா உனக்கு என்ன? உன் காசை செலவழிச்சிருவானே கடந்து குதிச்ச. அந்த மொத்த காசையும் திருப்பி அனுப்பிட்டான். அவன் போட்டிருந்தது அவனோட மோதிரம். அவன் அதை என்ன செஞ்சா உனக்கு என்ன? சும்மா எதையாவது பேச. அதானே, உங்களாலதான் அவனுக்கு ஒரு நாள் கூட சப்போர்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, இவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? அந்த தோட்டக்காரி தான். அவ தேவையில்லாம அவனுக்கு ஸ்க்ரூ கொடுத்து அவனை ஏத்தி விட்டு அவனை மொத்தமா பிச்சைக்காரனாக்கி நடுத்தெருவுல நிக்க வைக்காம ஓயவே போறதில்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காது.